உலகெங்கும் உள்ள வாகினி டிவைன் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கான நியூ இயர் ராசி பலன். எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் நியூ இயர் பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த 12 ராசிகளுக்கும் இந்த 12 மாசம் நல்லா நடக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2 விதமான பலன் இயங்க போகுது. முதல் 5 மாதம் ஒரு விதமான பலன் இயங்க போகுது, அடுத்த 5 மாதம் இன்னொரு விதமான பலன் இயங்க போகுது. ஏன்னா கிரகங்களுடைய ஆளுமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபத்தில் இருந்தக்கூடிய சனி அப்படியே டிரான்சிட் ஆகி 12ஆம் இடத்துக்கு போறாரு. விரயத்தை நோக்கி 7.5 சனி ஆரம்பமாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போகுது. ஆனா பெருசா பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா மேஷராசிக்காரங்களை பாதிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி போய் 2ல உட்காந்துருக்காரு. தனஸ்தானத்துல உட்காந்துருக்கிறது மிகச்சிறந்த யோகம் தான். எனக்கு தெரிஞ்ச 2024 வருஷம் எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும். நடக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்க மிச்சம் சொச்சம் இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு கூட இந்த 3 மாசம் சூப்பரா நடக்க போகுது. சோ முதல் 3 மாதம் மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான உத்வேகம் அப்படின்றது மைண்ட் வரப்போ. இது வரைக்கும் நான் ஸ்கெட்ச் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன், என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அத்துணை மேசராசிக்காரங்களுக்கும் தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்க போகுது. நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு தெரியல, ஆனா பணம் வருவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ராசிநாதன் மட்டும் வலு இருந்திருக்கிறாரு. ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் அப்படியே மைண்ட் அப்படியே இருக்கும். ஆனா 28ஆம் தேதிக்கு அப்புறம் அடிச்சு துப்புசம் பண்ணி போயிட்டே இருக்க போறீங்க. சூப்பரா இருக்க போகுது மேஷராசிக்காரங்களுக்கு. மே மாசத்துல இருந்து ஒரு 3 மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குல்ல, அது சூப்பரா இருக்க போகுது. நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு 100 பேர் இருந்து கேட்கறதுக்கான தன்மை அப்படின்றது கூடி வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் எல்லாம் பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க காட்டுல மழை தாங்க, பணமழையா நனைய போறீங்க. இது வரைக்கும் பணம் வரும்னு நினைச்சேன், இப்போ புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான பணம் பேங்க் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ எதிராளி மூலமாக, கூட்டாளிகள் மூலமாக, ஸ்பௌஸ் மூலமாக நிறைய உங்களுக்கு நல்லதுகள் நடப்பதற்கான நேரம் அப்படின்றது 100% இருக்கு. அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 3 மாசமும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு சுப விரயத்தின் மூலமாக உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகிறது. இப்போ எனக்கு ஏதாவது பண்ணாதானங்க நடக்கும். நம்ம பண்ற விரயம் நடக்க போறதுன்றது கன்ஃபார்ம் தான், யாராலையும் மாற்ற முடியாது. சுப விரயமா இல்ல அசுப விரயமா அப்படின்றத நம்ம நாட்டில் ஹாரோஸ்கோப் டிசைட் பண்றதாகவே இருந்தாலும் வரக்கூடிய கோச்சாரம் உங்களுக்கு சுப விரயத்தை மட்டும் தான் இண்டிகேட் பண்ணுது. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா பிப்ரவரி, மார்ச் தான் நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆயிடுங்க. நிறைய பேர் காதல் இணைக்க போகிறது, குழந்தை பிறக்க போகிறது. 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரனால கண்டிப்பா கல்யாணம் ஆகாத மேஷராசிக்காரங்க கல்யாணம் ஆக போகுது. வீட்டுல குவா சத்தம் கேட்க போகுது. பொருளாதாரம் உயரப் போகிறது. அதை தாண்டியும் பெண்களுக்கு முன்னேற்றமான ஆண்டா இருக்க போது. நிறைய பெண்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது 100% இருக்கு. மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த 7.5 சனி அப்படின்றது இப்போதைக்கு உங்களுக்கு எந்த விதத்துலயும் எதுவும் அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. இந்த வருடம் மேஷராசிக்காரங்களுக்கு அடிதுலா இருக்க போது அல்டிமேட்டான பலன் மட்டும்தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்களாம் கேட்கவே கூடாது. அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ரிஷபராசிக்காரங்களுக்கு காட்டுலதான் மழை இந்த வருஷம். யாருக்கு ஜாக் பட்டோ இல்லையா 2025 வருஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாகத்தான் இருக்க போகிறது. முதல் ஒரு 3 மாதம் மட்டும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் சின்சன் மாதிரி அமைதி அப்படின்னு இருந்துக்கிறது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. அந்த மாதிரியான பிளானட் பொசிஷன் தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டு அப்படின்னா சொல்லவே வேண்டாம். காசு, மழை, துட்டு, மணி தான் உங்ககிட்ட இருந்தா நாங்களாம் வாங்கணும், அந்த மாதிரிதான் இருக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனியோட டிரான்சிட்டும் சரி, ராகு கேதுவோடைய பயிற்சிகளும் சரி, குருவோடைய பயிற்சியும் சரி அதி அற்புதமா இருக்கிறதுனால ஆஃப்டர் மேக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான மாதமாக கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வீட்டுல குழந்தை பிறப்பு அப்படின்றது 100% இருக்க போகுது. இது வரைக்கும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்க தாத்தா பாட்டி ஆக போறீங்க, அம்மா அப்பா ஆக போறீங்க, அண்ணன் தம்பி ஆக போறீங்க. ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய நாட்கள் அப்படின்றது நகரப்போகுது. 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி வீட்டுலதான் இருக்காரு. இருந்தாலுமே சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கான டைமா இருக்கு. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பருக்கு அப்புறமா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசம் மட்டும் உங்களோட ஹெல்த்தை கண்டிப்பா பாத்துக்கணும். யாரெல்லாம் ஏதோ ஒரு பயமுறுத்திட்டாங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தல் ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு முடிஞ்சு போயிடும். ஸோ முருகரால ஒன்றும் பெருசாலாம் வராதுங்க. பெரிய நோய் இருக்கிற மாதிரி காட்டப்படும், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தவிடுபடி ஆயிடும். ஏன்னா புதன் தான் எப்பயுமே நோய்களை இண்டிகேட் பண்ற ஆளு. அவர் வீட்டுல குரு உட்காந்துருக்காரு, சும்மா அப்படியே பயமுறுத்துவாரு உங்களை. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால
இந்த சொன்ன இந்த 3 மாதங்களே இந்த மருத்துவத்துக்காக அலையிறது, ஹாஸ்பிட்டலுக்காக போயிட்டு வர்றது, அந்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாதான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்ற மாதிரி மருத்துவப்படியை மிதிக்க வேண்டிய காலமாகத்தான் இருக்கு. மற்றபடி பயந்துக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிசம்பர் மாசம் மிகச்சிறந்த மாசமா இருக்க போது. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் கைகூடிய மாசமா இருக்கும். நீங்க அப்படியே ரீகால் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் வச்ச ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கிற மாதிரியான டைம் கிட்டதாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க 10 தடவை ட்ரையல் பார்ப்பீங்க, 11ஆம் தடவை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப ஸ்பீட்டான ஆட்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. இந்த தடவை பிளானட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருந்து உங்களை இன்னும் உங்களுக்கான முயற்சிகளுக்கு பளித்தம் கொடுப்பதற்கான வேலையில் தான் இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுருங்க. என்ன சொல்றேன் நினைக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே குரு என்ன பண்ணுவாருன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. நிறைய பொலிவாக போறீங்களோ, நிறைய ரிஷபராசிக்காரங்க அழகாக போறீங்க. முகம் 2ஆம் இடமே முகம் தாங்க. முகம் நிறைய அழகா போகுது. நிறைய ரிஷபராசி பெண்கள் ரொம்ப அழகா ஜொலிக்க போறீங்க. ரிஷபராசி ஆண்கள் பார்த்தாலே ஒரு மாதிரி மெஜஸ்டிக்கான அழகுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அழக குரு வந்து கொடுக்க போறாரு. ரொம்ப சூப்பரா இருக்க போறோம். ரிஷபராசிக்கெல்லாம் நீங்க ராசி பலனே பார்க்க வேணாம், கலர் தூக்கி விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். மிதுன ராசியை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல் 5 மாதம் ஒரு மாதிரியும் அடுத்த 5 மாதம் ஒரு மாதிரியும் இயங்க போகுது. ராசிக்குள்ளேயே வந்து குரு அமர்தலோட ஆகச்சிறந்த விஷயம் வேற ஏதாவது இருக்க போதா? எதுவுமே இல்லை. 1-9 ஏறிச்சுன்னா எனக்கு வந்து காதல், எனக்கு வந்து கவிதை, எனக்கு வந்து புகழ், எனக்கு வந்து பேரு பணம் எல்லாம் வருதுன்ற போது சொல்ற இடம் 5ஆம் இடம். அதே குரு பாக்குறாருன்ற போது என்ன வேணும்? குரு இருக்கிற இடத்தோட பாக்குற இடத்துக்கு ஜாஸ்தி. இப்ப நான் இங்க உட்காரோட உங்களை பார்க்கும்போது தானே நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. அப்ப பிளானட் பாக்குற இடத்துக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அந்த வகையில பார்க்கும்போது சின்ன சின்ன தலைவலி, சின்ன சின்ன தொண்டை இஎன்டி ப்ராப்ளம் வருது. கொஞ்சம் சில மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் ஒரு 5 மாதங்கள் பரம்பரை வியாதிகள்னு சொல்றாங்க. ஏன்னா பிபி, சுகர் இதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கான டைம் பீரியடா கூட இருக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பெருசா பயந்துக்க வேண்டாம். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே 9ஆம் இடம் சொல்லக்கூடிய ராசிநாதன் இருந்து ஆரம்பிக்கிறாரு. ராசிநாதனுக்கு குருவுடைய பார்வை இந்த மாதிரி சில டிரான்சிட் மூலமா கண்டிப்பாக மூச்சு சம்பந்தப்பட்ட சில சில மிஸ் என்ன சொல்றது ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றத்தையோ ஒரு மாதிரி என்னடா டென்ஷனோ உடல் ரீதியா கொடுப்பாரு. மத்தபடி பண ரீதியா சூப்பரா இருக்கு. இறைவனுடைய ஆகச்சிறந்த பேரருள் ராசிக்காரங்க குலதெய்வம் கோயில் போறீங்களோ இந்த தடவை அப்படிதான் தோணுது. முதல் 5 மாதங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை பிடிச்சி வழிபடக்கூடிய ஆட்களாக யார் இருக்க போறீங்களோ இங்க முதல் ராசிக்காரங்க இருக்க போறீங்க. காதல் நிக்க போகிறது, கல்யாணம் கை கூட போகிறது. நிறைய பேர் புது பைக் வாங்க போறீங்க. வாங்கினீங்கன்னா கமல் கிளாஸ் நிறைய பேர் புது பைக் வாங்குவதற்கான நேரம், புது போன் வாங்குறதுக்கான நேரம், புது கார் வாங்குறதுக்கான நேரம், புது இடம் கரையாமத்துக்கான நேரம், இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு வருது. பார்க்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1க்கு 10 தடவை அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணாம வாங்கினீங்கன்னா யாராவது ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரியான வருத்தத்துக்குள்ள ஆளாக வேண்டிய சூழல் வரும். நான் திரும்ப அப்படின்னா உங்களுக்கு சூப்பர்னு கொண்டாடுறதுக்கு நீங்க சூப்பரா எங்களுக்கே தெரியுமே. இந்த இடத்துல போனீங்கன்னா அப்படி வரும், இங்க பள்ளம் இருக்கு பார்த்து போங்க, ஒரு மேப் மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுறது மட்டும்தான் ராசி பலன். அந்த வகையில இந்த புத்தாண்டு பத்துக்கு மிதுன ராசிக்காரங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். மன ரீதியா என்ன மேடம் விரை அப்படின்னா தேவையில்லாத அடுத்தவர்கள் பேசி உங்களை கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். ஒரு இடத்துக்கு நான் போனேன், அது 3-4 தடவை திரும்ப திரும்ப நான் போற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். அப்போ அலைச்சல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது முதல் ஒரு 5 மாதங்களுக்கு. அடுத்த 5 மாசம் சூப்பருங்க, சொல்லவே வேணாம். 1-9 இயங்கும் போது வேற என்ன வேணும்? நிறைய மிதுன ராசிக்காரங்க வீட்டுல குழந்தை பேர் இருக்கும்போது நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்பாக்கள் மூலமாக ஒரு அனுசரணை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிறைய மிதுன ராசிக்காரங்க இது வரைக்கும் எனக்கு அப்பாவுக்கு ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன், 9ஆம் இடம்ன்றது அப்பாவை சுட்டி காட்டக்கூடிய இடம், ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா இருக்குது. ஏன் கம்யூனிகேஷனை திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க? மிதுனம் அப்படின்ற வீடே கம்யூனிகேஷன் தான். அதுல வந்து குரு உட்கார்ந்து இருக்கும் போது உங்க பேச்சுக்கான மரியாதை குடும்பத்தில் இருக்க போகிறது. இது வரைக்கும் உங்களை மதிக்கவே இல்லை அப்படி. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு முன்னாடி இருந்த குரு தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத அலைச்சல், ஏன்டா வாழ்க்கை வாழ்றோன்ற மாதிரியான ஒரு விரக்திக்குள்ள கொண்டு போய் விட்டுருப்பாரு. சனியோட பொசிஷனுமே அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா நிறைய மிதுன ராசிக்காரங்க அப்பாக்கள் பணம் கொடுத்து தொழில் தொடங்குதல், இல்ல அவங்களுடைய பூர்வீக சொத்து வருதல், அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகிறனால காதல், சிந்தனை, கருத்து எல்லாமே நடக்க போகுது. நிறைய கவிஞர்கள் உருவாக்குறீங்க. சும்மா இருந்தா கூட அப்படி பேப்பர்ல கவிதையா எழுதி பொழியக்கூடிய ஆக்டிவாக இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க இருக்க போறீங்க. சூப்பரா இருக்க போகுது. நவம்பர், டிசம்பர்ல எகெயின் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி, பேக் போனு, அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே கை, தோள்பட்ட அந்த இடத்துல வந்து குரு வர்றதுனால கை சம்பந்தப்பட்ட வலி, முதுகு சம்பந்தப்பட்ட வலி வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நிறைய இளநீர் தானம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இளநீர் தானம் கொடுப்பதன் மூலமாக மிதுன ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த வருமானத்தோட உச்சத்துக்கு போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அப்பாடி அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்.
யாருக்கு ராசி பலன் சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, அந்த கடகராசி சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல அஷ்டம சனியில வந்து ஒரு 2.5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளாவது இந்த 2 வருஷத்துல அழாம படுத்த கடகராசிக்காரங்க இல்ல. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு போதுண்டா சாமின்னு வாழ்க்கை பழத்தை இந்த சனி வச்சு சொல்லி கொடுத்தாரு. ஆனா என்னன்னா, அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய காலகட்டமா இருக்கா அப்படின்னா, முதல்ல ஒரு 3 மாசம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்பயுமே கடகத்தை பொறுத்த வரைக்கும் தாயுள்ளம் கொண்ட கடகராசி தான். ஏன்னா அம்மா மாதிரிதான். ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ சனி இந்த மாதிரி உலகிற மாதிரி உலகினாலும் ராகு வந்து 8ல உட்கார்ந்து இந்த வச்ச மாதிரி உனக்கு அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்காரு. 8ல் ராகு 2ல் கேது. தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க கவனமா இருங்க. எந்த ராசிகள் பார்த்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் சொல்றதெல்லாம் உண்மைதான். எதுல நீங்க கவனமாக இருக்கணும்னா வாக்கில் கவனமாக இருக்கணும். கொடுக்குற வாக்கையில கவனமா இருக்கணும். ஸ்பௌஸோட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிரியேட் ஆகும். இது வரைக்கும் லோனுக்காண்டி லோன் அலைஞ்ச அத்துணை கடகராசிக்காரங்களுக்கும் முதல் 5 மாதம் தாண்டி, அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் எஸ்பெஷலி கரெக்டா ஒரு டேட் எடுக்கணும்னா ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி 22 அப்புறம் பேங்க் லோன் கிடைச்சு அதன் மூலமாக உங்க தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது. நிறைய பேர் உங்களுடைய ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா 2-3 பிசினஸ் உங்களுக்குள்ளே ஒரு இன்டர்சேஞ்ச் அப்படின்றது நடக்க போகுது. இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக 100க்கு 150% கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. நிறைய கடகராசிக்காரங்க வீடு வாங்கலாமா நலம் வாங்கலாமான்னு பார்க்க போறீங்க. ஜூலை மாசத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன வீட்டு பராமரிப்பு செலவாவது கண்டிப்பா கடகராசிக்காரங்க பண்றதுக்கான நேரம் அப்படின்றது அம்பிகையினுடைய ஆகச்சிறந்த அருள். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. முதல் 3 மாசம் அஷ்டம சனி விலகல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிட்டான் அப்படின்னாலும் கூட இந்த முதல் 3 மாதம் மிக 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 கவனம். மார்ச்ல இருந்து மே வரைக்கும் கொஞ்சம் வீட்டுக்குள் முடங்கக்கூடிய ராசியாக இந்த கடகராசி அப்படின்றது இருக்கு. அதை தாண்டியும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது கடகராசியில கடகலக்கணம் எதுவாகவே இருந்துட்டு போதுமே. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை யாரெல்லாம் வந்து ஐஎஸ்டிடிஸ் எதிர்பார்த்தீங்களோ, யாரெல்லாம் விசா எதிர்பார்த்தீங்களோ, யாரெல்லாம் வந்து பிஆர் எதிர்பார்த்தீங்களோ, எனக்கான ஒரு அங்கீகாரம் எதிர்பார்த்தீங்களோ, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? மாற்றம் நிகழ போகிறது. எந்த மாதிரி நீங்க வந்து ப்ரமோஷன் ஆக போறீங்கன்னா நீங்க அப்பாவாகலாம், இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு இடத்த ஒரு ஹெட் ஆகலாம். உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் வந்து நீங்க அடுத்த செயலை செய்வதற்கான நேரம் வரலாம். இது வரைக்கும் அஷ்டமச்சனியில இருந்து அல்லல்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு எனக்கு எதுவே வேணாண்டா போட அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல இருந்துட்டு எதை பார்த்தாலும் நம்பிக்கை வர்றதுக்கே பயமா இருக்கு இல்ல. ஆனா இனிமே நீங்க 10 பேருக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க. பயங்கரமான செல்ஃப் கான்பிடென்ட் அப்படின்றது ஜூலைக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆக போகுது. எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. அம்பிகையினுடைய ஆகச்சிறந்த அருள் உங்க பின்னாடியே நின்றுட்டே இருக்கு. நீங்க கவலைப்படாம கலர் எடுத்து விட்டு நடந்தே போலாம். பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் 100க்கு 150% கவனம் தேவை. வீட்டுல ஸ்பௌஸ் கிட்ட கவனம் தேவை. இந்த 3 பார்த்துக்கிட்டே கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் சூப்பர்.